ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டெலிகிராமில் ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப் டு எண்ட் வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்படியே நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் அழுத்தி கூட அந்த பெல்லை அழுத்தி அதை ஆங்கில பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நாங்கள் போட வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றே வரும், நீங்களே மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அப்படியே நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான இருக்க மெட்டீரியல் எல்லாத்தையும் உங்களுக்கு இங்கே சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து அலைக் மோஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி அலைக் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ நான் கீழே உள்ள அந்த ப்ளஸ் ஐக்கான மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் நீங்கள் வச்சுங்க, ஓகேங்களா? 1080 அண்டு 2340 வச்சுட்டு பேக்ரவுண்டு பிளாக் கலர் வைங்க. இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்து ஓகேங்களா? உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து இந்த மெத்தட் எடிட் பண்ணலாம், இல்லை வீடியோ வச்சு எடிட் பண்ணலாம். நான் வீடியோ வச்சு உங்களுக்கு எடிட் பண்ணி சொல்லி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ வந்து நான் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? எனக்கு தேவையான லைனை வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காண்டி ஒரு 30 நிமிஷத்துக்கு நான் வந்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, இது நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா ஹரிசாண்டலில் வந்து நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெர்டிக்கலை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ரெண்டு மாடல் எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டலுக்கு வந்து நான் ஆங்கிள் வந்து 90 டிகிரி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? மூவ் ட்ரான்ஸில் போய்ட்டு ஆங்கிள் வந்து 90 டிகிரி வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஜூம் பண்ண தேவையில்ல, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண. என்ன எஃபெக்ட்னா, எஃபெக்ட்டில் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. அப்படியே நீங்கள் ப்ளரில் போனீங்கன்னா கெஸஸ் ப்ளர்ன்னு இருக்குல்ல, கெஸஸ் ப்ளர் 3வது ப்ளர், அதை வந்து சூஸ் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா எதுவும் அந்த இதில் போய் மாத்திரனா மாற்றிங்க, உங்களுக்கு எந்தளவுக்கு வேணும்ன்ட்டு. நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? எதுவும் மாற்ற தேவையில்ல. நான் ஒரு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு ஒப்பாசிட்டியை நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஒரு 77 இந்த மாதிரி வச்சுங்க, ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அகைன் வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அந்த டெம்ப்ளேட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போவீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? வெப்சைட்டில் போனீங்கன்னா கீழே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதில் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலும் இங்கே கொடுத்துருப்பாங்களா. இப்போ தான் அந்த இது டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதை என்ன பண்ணுறேன், ஆங்கிள் வந்து நான் -90 டிகிரியாக வந்து செட் பண்ணிக்கிறேன். 90 டிகிரி நீங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இதில் வந்து இந்த இதில் நீங்கள் ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணலாம், நீங்கள் வீடியோ வச்சு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து வீடியோ வச்சு நான் பண்ணி கொடுத்துறேன். அது பேக்ரவுண்டில் என்ன வீடியோ வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ தான் இதில் வைக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நான் பேக்ரவுண்ட் இருக்க வீடியோ நான் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணது அதில் ஒன்று வந்து நான் பிளெண்டிங் வந்து ஒப்பாசிட்டி குறைச்சோம்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே எஃபெக்ட்டில் பண்ணிங்கன்னா இருக்கிற பிளர் எஃபெக்ட் வந்து நம்ம டெலிட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி மேலே கொண்டு வந்துருங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சைஸை நீங்கள் குறைச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? குறைச்சிட்டு இந்த டெம்ப்ளேட்டை அதுக்கு மேலே கொண்டு வச்சுருங்க. இப்போ இதோட சைஸை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்க. எந்த அளவுக்குனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 1090 வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 1090 வச்சுங்க, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவை அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதே மாதிரி 1090 வச்சுங்க கரெக்டாக. வச்சு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக, ஓகேங்களா? உங்களுக்கு என் தேவையான இடத்துக்கு. அதோட சைஸ் எவ்வளோ வச்சுருக்கேன்னா நான் 1050 வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணேன்னா இது 2 லேயர் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சென்டரில் ப்ரூஃப் பண்ணமுள்ள லேயர், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னடா அது அந்த இது ஃப்ரேம் வரலையேன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அந்த இதுக்குள்ளே இது மாஸ்க் பண்ணோம்ல, அதுக்குள்ளே போங்க, எடிட் குரூப் போங்க. இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு காப்பி லேயர் பண்ணிங்க, ஓகேங்களா? காப்பி லேயர் பண்ணதை நீங்கள் வெளியே வந்து இங்கே பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணால் மறுபடியும் வந்து அதே டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க, ஓகேங்களா? நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் வந்து 90 டிகிரி வச்சுக்கிட்டு இதோட சைஸ் என்னென்னு சொன்னால் 1090 நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் பார்த்துக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 1090 நான் வந்து செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த இதை நான் வந்து வீடியோ எண்டு வரைக்கும் நான் கொண்டு போய்க்கிறேன். இதில் கொண்டு போயிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அதை நான் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீனில் வச்சுருவேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீனில் வைக்கிறனா வைங்க, அப்படி இல்லைனா இதில் உங்களுக்கு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, லைட் கலர்னு இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன் எந்த மாதிரி தான் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? உங்களுக்கு அப்படி நீங்கள் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இதுக்கு நீங்கள் கொஞ்சோட நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பார்த்து நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிங்க. ஓகேங்களா? நம்ம செட் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் எப்படி பார்க்குறதுனா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்ட் ஃப்ரேம் பிஎம்ஜின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். லோட் ஆகி முடிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். இதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக நம்ம செட் பண்ணியிருக்க தெரியுது. உங்களுக்கு இடையில ஏதாவது இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இந்த இடத்த கொஞ்சம் எதாவது தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை நான் என்ன பண்ணேன், மவுண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் நீங்கள் வீடியோவும் வைக்கலாம், இல்லை ஃபோட்டோவும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? நான் வீடியோ வச்சு சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் அந்த உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் மாதிரி இருக்கா, அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்டார் எஃபெக்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிங்க, இல்லைனா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. மறக்காமல் எல்லாமே ஒரு ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணால் எல்லாமே டிஃபால்ட்டாக அதிலே இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். அது என்ன பண்ணேன், ஆட் பண்ணதை நான் இப்படி சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் மாற்றிட்டேன். இந்த ஆட் பண்ண லேயர் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை நான் ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி நகர்த்தி இங்கே கொண்டு போய் இப்படி இந்த இடத்துல வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரேம் எல்லா இடத்துல இது ஆங்கிளில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 இந்த மாதிரி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நீங்கள் ஜூம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 செகண்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், 10 நிமிஷத்துக்கு. ஓகேங்களா? இது 30 செகண்டுக்குனா நீங்கள் டூப்ளேட் பண்ணி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் உங்களுக்கு டூப்ளேட் பண்ணி உங்களுக்கு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க. டூப்ளேட் பண்ணி நீங்கள் ஒரு 30 செகண்ட் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சுட்டேன். இது என்ன பண்ணால் இது ரெண்டுத்தையும் நான் வந்து 3த்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு குரூஃபாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த குரூப் ஒன்று இருக்குல்ல, அதை பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீனில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே நீங்கள் மறுபடியும் ஒரு டூப்ளேட் பண்ணிக்கிங்க. டூப்ளேட் பண்ணி இந்த சைடு வந்து அப்படியே கொண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், நகர்த்தி. ஓகேங்களா? நான் ஒத்த பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வைக்காமல் இருந்தால் அசிங்கமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த பக்கம் நீங்கள் நகர்த்தி கொண்டு வந்துருக்கோம். ஓகேங்களா? கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஓகேங்களா? வெர்டிகல் வந்து நம்ம மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ஹரிசாண்டலில் மேக் பண்ணுறேன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிசாண்டலில் எப்படி மேக் பண்ணுறேன், நீங்கள் அதே மாதிரி நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வந்துருங்க இந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு. இப்போ நீங்கள் எடிட் பண்ண வீடியோ வந்து நீங்கள் செட் பண்ணி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 30 செகண்ட் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்தனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கு அங்கே உள்ள எஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒன்றும் இல்லை. இது வந்து ஃபோட்டோ வைக்கலாம், நீங்கள் வீடியோ வச்சு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எஃபெக்ட்டில் போங்க, ஆட் அவேட் பண்ணிங்கன்னா அந்த பிளர், அந்த சொன்ன பிளரை வந்து ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு 75 இந்த மாதிரி வச்சுங்க. இதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அங்கே சேம் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 3 தான் பிரிச்சுக்குங்க. இப்போ நான் மேலே ஒன்று வச்சுக்கிட்டு இதோட சைஸ் எப்படின்னா ஒரு 1370 வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நான் 3ஆக டூப்ளேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 3 நம்ம வெர்டிகல் வைக்கும்போது 3ஆக வச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். சைஸை கொஞ்சம் குறைச்சிக்க வந்துச்சு. ஏன்னா வந்து 3 வைக்கும்போது உங்களுக்கு பத்தாது. நான் வந்து இது வந்து நான் வெர்டிகல் வந்து இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். வெர்டிகலும் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிக்கும் நீங்கள் பண்ணிக்கன்னு சொல்லி தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? சைஸை நீங்கள் குறைச்சி அந்த 3ஆக வைக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிங்க. ஓகேங்களா? வச்சுட்டு நீங்கள் 3த்தையும் வீடியோ எண்டு வரைக்கும் கொண்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, நீங்கள் மேலே இருக்குல்ல பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனு, அதில் வந்து நீங்கள் மேலேயும் கீழேயும் 2 இடத்துலையும் ஃபோட்டோவும் சென்டரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறத வீடியோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சென்டரில் உள்ள வீடியோ நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் சொல்லி கண்ட ஒரு வீடியோ வந்து எடுத்துட்டேன். இது நான் வந்து ஒரு 30 செகண்டுக்கு வச்சுக்கிறேன்.
இதை வந்து கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அதே இதை ஜூம் பண்ணி அந்த சென்டரில் ஃப்ரேமுக்கு ஏற்றாப்புல இந்த மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நீ எப்போ போல சொல்கிறதா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதையும் அந்த சென்டர் ஃப்ரேம் எதுன்னு பாருங்கள். ஓகே, சென்டர் ஃப்ரேமையும் நீங்கள் மாஸ்க் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாஸ்க் பண்ணும்போது அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் மேலே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி மாஸ்க் பண்ணிங்க. ஓகேங்களா, ஓகே மாஸ்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த சென்டரில் உள்ளதுக்கு நான் இந்த இதே உங்களுக்கு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அடுத்தது நான் செட் பண்ணால் கொஞ்சம் இதாக தெரியும், இந்த வீடியோ லென்த்தாக போயிருனால நான் இதே வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். அது அந்த இன்னும் டெம்ப்ளேட்டை வந்து இதே மாதிரி வந்து இன்னும் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்க. அங்கே ஹரிசாண்டர் சொல்லி கொடுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அசைன்மெண்ட் வச்சுட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டரில் போய்ட்டு ஸ்க்ரீனில் வச்சுட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எந்தெந்த அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்த இதை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சென்டரில் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் மேலே கீழே வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, இதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் 30 இருக்கு, 60 வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து கம்ப்ரஸ் பண்ணிங்க இந்த வீடியோ, அப்போ தான் குவாலிட்டி வந்து கம்மியாகாமல் இருக்கும். ஓகேங்களா, கம்ப்ரஸ் பண்ணிங்க. இதை நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகான் அழுத்தி ஆளுங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்படியே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கீழே எல்லாத்தோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. மீண்டும் உங்கள் அடுத்த வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.